இன்றைய செய்திகள். எடப்பாடியில் தாவேக மனு நிராகரிக்கப்பட்ட வேட்பாளர் இன்று அதிமுகவில் இணைந்துள்ளார். பரபரப்பு செய்தி. தற்போதைய முகக்கவசம். எடப்பாடியில் தாவேகவுக்கு திடீர் ட்வீட். அதிமுகவில் இணைந்த அருண்குமார். அரசியல் களத்தில் தற்போதைய பரபரப்பான விவாதம் எடப்பாடி தொகுதியை மையமாக வைத்து எழுந்துள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் எடப்பாடி தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த அருண்குமார் தற்போது முறைப்படி தன்னை அதிமுகவில் இணைத்து கொண்டுள்ளார். தேர்தல் சமயம் அரங்கேறிய இந்த திருப்பம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசும்பொருளாகியுள்ளது. வேட்புமனு தள்ளுபடி பின்னணி. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த அருண்குமார் மற்றும் அவரது மனைவியின் மனுக்கள் பரிசீலனையின் போது முறையாக பூர்த்தி செய்யப்படவில்லை என கூறி தேர்தல் அதிகாரிகளால் தள்ளுபடி செய்யப்பட்டன. தலைமைக்கு ஏற்பட்ட சர்ப்ரைஸ் ஷாக். அரசியல் களத்திற்கு புதிதாக வந்த தாவேகவிற்கு தாங்கள் போட்டியிட திட்டமிட்டிருந்த ஒரு முக்கிய தொகுதியிலேயே வேட்பாளர் களமிறங்க முடியாத சூழல் ஏற்பட்டது கட்சி தலைவர் விஜய்க்கு ஆரம்பத்தில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. தொண்டர்களின் குற்றச்சாட்டுகள், வேட்புமனு முறையாக நிராகரிக்கப்படாது மற்றும் அருண்குமார் தலைமறைவானது போன்ற நிகழ்வுகள் தாவேக தொண்டர்கள் மத்தியில் சந்தேகங்களை எழுப்பின. இதனால் வேட்பாளர் விலை போய்விட்டதாக கூறி கடுமையான விவாதங்கள் எழுந்தன. மாற்று வியூகம். எடப்பாடி தொகுதியில் தாவேக நேரடியாக களமிறங்க முடியாத சூழல் ஏற்பட்டதை அடுத்து அத்தொகுதியில் தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தில் போட்டியிட்ட சுயேட்சை வேட்பாளருக்கு தாவேக தரப்பில் மறைமுக ஆதரவு வழங்கப்பட்டது. தேர்தல் முடிவு. கடும் போட்டி நிலவிய அந்த தொகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார். தற்போதைய முகக்கவசம் திருப்பம். தேர்தல் முடிந்து சில மாதங்கள் கடந்துள்ள நிலையில் முன்னாள் அதிமுக நிர்வாகியும் தாவேகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மனு நிராகரிக்கப்பட்டவருமான அருண்குமார் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். பரஸ்பர விமர்சனங்கள். எடப்பாடியில் தாவேகவின் வாய்ப்பை தடுத்து நிறுத்துவதற்காகவே இது திட்டமிட்டு செய்யப்பட்ட அரசியல் சதுரம் என தாவேக தரப்பு குற்றஞ்சாட்டி வருகிறது. அதே சமயம் உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலராக இருந்தவர் மீண்டும் தாய் வீட்டிற்கு திரும்பி உள்ளதாக அதிமுக தரப்பு இதை பார்க்கிறது. எதிர்கால தாக்கம். புதிய கட்சியாக களமிறங்கும் அமைப்புகளுக்கு ஆரம்பகட்ட தேர்தல்களில் இதுபோன்ற உள்ளூர் வேட்பாளர்களின் விலகல் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் எத்தகைய சவால்களை உருவாக்கும் என்பதற்கு எடப்பாடி நிகழ்வு ஒரு முக்கிய உதாரணமாகி உள்ளது. மரியானோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.